இந்திய நாளுக்கான வேத வார்த்தை அந்த மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, அப்படின்னா இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு செய்கிற அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. அவர் ஆச்சரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 100 வயது உடைய ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுத்தது ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா. 90 வயது நிரம்பின சாராள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தது ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமானவர்களை நன்மையானவர்களை செய்வதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதை பார்த்து அநேகர் பிரமிப்பார்கள், அநேக தேவனை மகிமைப்படுத்துவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. பட் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஆச்சரியத்துக்காக அற்புதத்துக்காக நீங்கள் ஆண்டவர் தான் சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். அவர் ஒருவரால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும், அவர் ஒருவரால் தான் ஆச்சரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, சங்கீதக்காரன் சொல்கிறார். வேறு யாருனாலையும் அதிசயம் செய்ய முடியாது, ஆச்சரியமாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது, கர்த்தர் செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.